2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கடக ராசிக்கு இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கார். சனி பகவான் வந்து 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். ஸோ குருவோட நிலை வந்து 12ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து குரு வந்து முழுமையான சுபகிரகம், சுப விரயங்களை கொடுக்கும் குரு வந்து. ஆனால் குரு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஜென்ம ராசிக்கே வந்துடும். ஸோ ஜென்ம ராசியில் வரும்போது சில பாதிப்புகள் ஏற்படலாம். அது வந்து குறிப்பாக வந்து ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அது பிபி கொலஸ்ட்ரால்லாம் இருந்துக்கிறவங்கன்னா நல்லா அதை செக் பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் மாத்திரை சாப்பிட்டாது அந்த நம்பர்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இதெல்லாமே வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம். உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து என்னதான் ஜென்மத்தில் இருந்தால் கூட சனி வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. ஸோ குரு கொடுக்குற பிரச்சனை எல்லாமே வந்து சனி வந்து சால்வ் பண்ணி வச்சுருவார். ஸோ குருவால் ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வந்தால் கூட சனி வந்து அந்த பிரச்சனைகளை வந்து கம்ப்ளீட்டாக தீர்த்து வச்சிடும். ஸோ அந்தளவுக்கு சனியோட நிலை வந்து இந்த வருஷம் முழுவதுமே வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸாக வந்து அதாவது 2024-25 வந்து அஷ்டமத்து சனியால் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதனால சனி வந்து உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு தேவையான நல்ல பலன்கள்லாம் அள்ளி கொடுத்துரும். இதில் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம், அதாவது நவம்பர் ஸ்டார்ட் ஆகிறப்ப வந்து குரு பகவான் வந்து அதிசாரமாக, அதாவது ரெகுலர் டிரான்சிட் கிடையாது, அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு, அதாவது சிம்மராசிக்கு வந்துடுவார். அந்த சமயத்தில் எல்லாமே வந்து டக்குன்னு மேஜிக் மாதிரி ஃபார்ச்சூன்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். எவ்வளோ தான் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவீங்க. பணப்பிரச்சனை இருக்காது. அது பணப்பிரச்சனை ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தால் கூட அந்த கடனெல்லாம் கொடுத்து தீர்க்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து பணம் வந்து டக்குன்னு வந்து வேறு ஏதாவது ஒரு வழியில் வந்துடும். அதாவது சில பேருக்கு வந்து சேலரி ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் சேலரியே கிடைக்காது. அந்த கம்பெனி ப்ராப்ளத்தில் இருக்கிறதால சேலரியே வாங்காமல் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. 4 மாதமோ இல்லை 6 மாதம் சேலரி இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த 6 மாத சேலரி மொத்தமாக சேர்த்து பைசல் பண்ணி வந்து சேர்ந்துடும். அதேமாதிரி நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வேலைக்கு ட்ரை பண்ணாங்கன்னா அந்த புதுசாக ஒரு இடத்துலையும் வேலை கிடச்சி நல்லா செட்டில் ஆகிடுவாங்க. இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் கடைசி வரைக்குமே ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இவங்களுடைய சுயஜாதகம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் வந்து இவங்களால் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும். நவம்பர் டிசம்பரில் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்பெகுலேஷனில் ப்ராஃபிட் வரும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுமே வந்து சனி நல்லா இருக்கிறதால அவங்களோட க்ரோத் வந்து ஸ்லோவாக இருக்கும். அந்த ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்கிற பீரியடில் கொஞ்சம் பணப்பிரச்சனைகள் வரலாம். அதை மட்டும் கவனமாக இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்குமே இது வந்து சூப்பரான வருஷம் தான். மொத்தத்தில் கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தோட பின்பகுதியில் ஜென்மகுருவாக வந்தால் கூட சனியோட நிலை நல்லா இருக்கிறதால அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பு வந்துடாது. அவங்களுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த குரு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 மாதம் வரைக்கும் தான். மிச்ச சமயத்தில் ஃபுல்லாக இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் சந்தோஷமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம்.